அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டுதல் இதற்கான யோகத்திற்கான பரிகாரம் என்ன என்ன செஞ்சால் வீடு கட்ட முடியும் அப்படின்ற அந்த பரிகாரத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல், சொத்து, சுகம், அளப்பரிய தோட்டம் துறவுகள் அமைத்துக் கொள்வதற்கு எந்த விதமான பரிகாரம் செய்தால் அமையும் அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனல்ல இந்த வீடு கட்டுதல் யோகம் மட்டுமல்ல, வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய சுவாபம் என்ன, மாற்றி யோசித்தால் என்ன நடக்கும், 100 வயது வரை என்னென்ன கஷ்டம் நஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு, உங்களுடைய கர்மா என்ன, இன்பத் துன்பங்கள் என்ன, இது எல்லாமே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி சென்றால் என்ன திருப்பம் வரும், பழனி போனாலும் சரி, திருவண்ணாமலை போனாலும் சரி, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அலசப்பட்டிருக்கிறது இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில். அதனால் அதில் இன்னும் ஏகப்பட்டதாக இருக்குது. திதி பலன்கள், கரண பலன்கள், யோக பலன்கள், நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், லக்ன பலன்கள், லக்ன பரிகாரங்கள் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்குது. போய் யூடியூப் சேனலில் ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. இப்போ நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா காணொலி பெருசாக போயிட்டே இருக்குது. 15 நிமிஷம் 14 நிமிஷத்தில் முடிஞ்சது, இப்போ 20 22ன்னு போயிட்டு இருக்குது. அதனால் நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த கன்னி லக்னம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆத்மகாரகம், உயிர்காரகம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த கன்னி லக்னம் ராசி 50% தான், லக்னம் தான் பார்த்தீங்கன்னா 100% என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படியே இந்த கன்னி லக்னத்துக்கு எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 4ஆம் இடம் அவன் பார்த்தீங்கன்னா குமாரசாமியம் நூல் சொல்லுது கண்டம் அப்படிங்குது. அதாவது அது ஒரு வீடு அப்படின்னு அருளப்படுகிறது, கேந்திர வீடு அப்படின்னு அருளப்படுகிறது. அந்த இடம்தான் உங்களுக்கு வீட்டை கொடுக்கக்கூடிய இடம். வீடு மட்டும்தானா அப்படின்னா ஏகப்பட்ட காரகங்கள் அதில் இருக்குது. இந்த வீடு கட்டுறதுக்கு அதனுடைய அந்த 4ஆம் இடமாகிய தனுசு வீடு தான் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பலன்கள். அந்த வீடு அனுமதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீட்டு ஜன்னல், மணல், ஜல்லி, செங்கல், சிமெண்ட் இதில் கை வைக்கணும்னாலே அந்த தனுசு வீடு அனுமதிச்சா மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ அங்கே தான் இருக்குது சூட்சமம். இதற்கான பரிகாரத்தை தான் நம்ம கையில் எடுக்க போகிறோம். இதற்கான பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் சேரும். முதல்ல அந்த என்னென்ன நன்மைகள் டோட்டலாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடைசியில் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன அப்படின்னா, உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். என்னடா அவன் பிளேட்டே திருப்பிறான், அதுதான் ஃபர்ஸ்ட், வேற வழியே இல்லை. எந்த கிரகம் தசை நடத்துகிறது இந்த கன்னி லக்னத்துக்கு, அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினால் மட்டுமே உங்களால் வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எல்லாம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் நிற்கிறதே தெரிய மாட்டேங்குது, போயிடுது. எல்லாமே இருக்குது, கையிலேயே நிற்குது, ஆனால் அமைய மாட்டேங்குது, வீடு அமைய மாட்டேங்குது. நான் இனிமேல் தான் சம்பாரிச்சு நான் இனிமேல் தான் கட்ட போகிறேன் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த பரிகாரத்தை பண்ண போய் கரெக்டாக உங்களை சம்பாதிக்க வைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கான அந்த பாதை வழியாக உங்களை நகர்த்தும் என்பதையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் உண்மை. அப்போது தசை நடத்தும் கிரகம் தான் ஃபர்ஸ்ட், முதன்மையானது. அதுதான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தசை நடத்தும் கிரகம் ஊடுருவி ரத்தம், சதை, உடம்பு, நரம்பு, எலும்பு, இதயம், மூளை, சகலவிதமான உங்களுடைய உடல் உறுப்புகளிலும் தசை நடத்தும் கிரகம் ஊடுருவி உங்களை அந்த தசை நடத்தும் கிரகத்தின் வாகனத்தில் அமர வைத்து அந்த உங்களுடைய கர்ம கணக்கு, பாவ புண்ணிய கணக்கு அந்த கிரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் வாகனத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள். அந்த கர்ம கணக்கின் பிரகாரம் அந்த வழி அமைந்திருக்கும். அதுதான் இன்பமா துன்பமா என்பதை நிர்ணயம் செய்யும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரகம்
பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் துன்பம் மட்டுமே வந்து சேரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள், தாமதங்கள், கடனாளி ஆதல், கெட்ட பேர் உருவாகுதல், திருமணம் நடக்காமல் போதல், ஏகப்பட்ட விஷயங்கள் அது கையில் வச்சிருக்கு. அதை உணர்ந்துக்கணும் நம்ம. காலையில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார், 7ஆம் பாவம் அடி வாங்கியிருக்கு. சரி, ஓகே, 7ஆம் பாவம் அடி வாங்கியிருக்கு. அந்த 7ஆம் பாவத்தோட தங்கச்சி யார்? 2வது திருமணம். அப்போ அந்த 9ஆம் இடம் அதுவும் அடி வாங்கியிருக்கு. என்னதான் பண்றது? அப்போ என்ன பண்ணணுமோ மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த அளவுக்கு பரிகாரம் செஞ்சா மட்டும்தான் உண்டு. 40 வயசு தொட போறாரு. அந்த அளவுக்கு எல்லாம் இந்த தசை நடத்தும் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வழிவிடாது உங்களுக்கு. அதனால தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டுற யோகம். முதல்ல காசு வேணும். சம்பாதிக்காம நான் செவுத்து மேலே காலை வச்சு படுத்து தூங்குவேன் அப்படின்னா எப்படி வீடு கட்டுறது? ஆனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழிவிடும். அவ்வளோதான். 4 7 10 1 4 7 10 கேந்திரம். அப்புறம் 10ஆம் இடம் தொழில், வேலை, ஏதோ ஒன்று வந்துடும் இல்லையா? அதனால மிக முக்கியம் என்பது தசை நடத்தும் கிரகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வீடு உங்களுக்கு வீட்டை அருளக்கூடியது. பரிகாரம் கடைசியில் பார்ப்போம், சரிங்களா? இப்போ இந்த 4ஆம் வீடு வீடு மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா வீட்டை கொடுக்கும், பங்களாவை கொடுக்கும், டியூப்ளெக்ஸ் வீட்டை கொடுக்கும், அடுக்குமாடி பல அடுக்குமாடி கட்டிடங்களை கொடுக்கும், காலி மனைகளை கொடுக்கும், பங்களாக்கள், பெரிய பெரிய அரண்மனைகள், தொழில் நிமித்தமான கட்டிடங்கள், இது எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கு. சிமெண்ட், ஜல்லி, மணல், செங்கல் அப்படின்னாலே இந்த 4ஆம் இடம் வந்து வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. சுக்கரன் அங்கே உட்காந்துருக்காரு, உச்சமாயிட்டாரு, நீச்சமாயிட்டார், இதெல்லாம் செகண்டரி. அந்த 4ஆம் வீடு வழி போடணும் கன்னி லக்னத்துக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியுமா? அதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லைடா, அந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் எங்கே போகிறது? அரண்மனை மாதிரி வீடு எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிறவியில் என்ன கிடைக்குமோ இந்த 4ஆம் பாவத்தை எடுத்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ தங்கு தடை இல்லாமல் கிடைத்துவிடும். அதுதான் முக்கியம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4ஆம் இடம் இவ்வளவு வீடுகளை வச்சிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த 4ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த தாய் ஸ்தானம். உங்களுடைய அம்மா நல்லா இருப்பாங்க, உங்களுடைய அம்மா நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடித்த பீடைகள் விலகும், அவரை பிடித்த சிக்கல்கள் நீங்கும், அவரை பிடித்த நோய்கள் அவரை விட்டு அகடும். இது எல்லாமே உண்டு அதில். அது மட்டும்தான் அது அந்த இடம் கையில் வச்சிருக்கா அப்படின்னா சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, மிகப்பெரிய தோட்டம், துறவுகள் எல்லாமே கையில் வச்சிருக்கு. அசையும் சொத்து, அசையா சொத்து, ஆடை ஆபரண சேர்க்கைகள், அலங்கார பொருட்கள், நகை நாணயங்கள், பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், விவசாய நிலங்கள், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், பட்டிகள், இது எல்லாமே அது வந்து கையில் வச்சிருக்கு. அவ்வளோ பெரிய இடம் அந்த இடம். போர் போட்டால் தண்ணி கிடைக்கணுமா அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சாதான் போர் போட்டால் தண்ணி கிடைக்கும், கிணறு வெட்டினா தண்ணி வரும். அப்பேற்பட்ட இடம் உங்களுக்கு. அந்த 4ஆம் இடம் தான் சொத்து, சுகம் எல்லாமே. ஆகச்சிறந்த தலையணை சுகம் அந்த இடம், சுகஸ்தானம். அப்போ ஒருத்தர் சுகவாசியாக வாழ்கிறான், கஷ்டப்படாமல் வாழ்கிறான்னு கூட எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அது வச்சிருக்குது அப்படின்னா நிறைய சொத்து வேணும், நிறையா பொன் பொருள் வேணும். அப்போ தான் வந்து சுகவாசியாக வாழ முடியும். அப்போது இந்த பரிகாரத்தை பண்ண பண்ண சுகவாசியாக அந்த சுகஸ்தானம் செயல்படும். கட்டில் சுகம் உண்டாகும், தலையணை சுகம் மேம்படும், வித்தைத்தனம், உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படும், சமயோஜித புத்தி வேலை செய்யும். அது மட்டும்தானா அந்த இடம் அப்படின்னா பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் எல்லாமே உண்டு. ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் அந்த இடம் உண்டு. வீடு, வீட்டின் அக்கம்பக்கத்தாரின் உறவுகள் அந்த 4ஆம் இடம் சொல்லும். ஆகச்சிறந்த இளங்கலை பட்டம் அந்த இடம். +2 முடிச்சு அடுத்து வந்து உயர்கல்விக்கு போற அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாமே அந்த 4ஆம் இடம் தான் கையில் வச்சிருக்கு. ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கணும். படிப்பில் அந்த இளங்கலை பட்டத்தை தங்கு தடை இல்லாமல் முடித்தல் வேண்டும் அப்படின்னாலே அந்த 4ஆம் இடம் பரிகாரம் செய்யும் பொழுது ஆகச்சிறந்த உன்னத படிப்பை உங்களுக்கு கொடுக்கும், இளங்கலை பட்டத்தை.
அது வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் போய் படிக்கிறதாலும் சரி இந்த இடம் தான் ஒத்துழைக்கணும். இது ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த படிப்பு உயர்கல்விங்கிறதே முதல்ல அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வரும், இல்லை வராது. எல்லாத்தையும் விட வீட்டில் இருந்து செய்யும் தொழில் வந்து அந்த இடம். எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க வீட்டில் இருந்து. ஒரு தீப்பெட்டி தொழிலில் இருந்து ஒரு பட்டாடை நெய்தல், வீட்டிலேயே வந்து பட்டாடை நெய்தல் தறி போட்டிருக்கிறேன் அப்படின்ற வரைக்குமே, ஒரு இரும்பு தொழிலாகட்டும், பலவிதமான தொழில்கள் ஆகட்டும், எந்த தொழில் ஆகட்டுங்க, வீட்டிலிருந்து செய்யும் தொழில் அளப்பரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை பெறும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். நஷ்டத்தில் இயங்க கொண்டிருக்கும் பட்சத்தில் விவசாய நஷ்டம் எல்லாத்தையுமே சரி கட்டும். நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் அது லாபத்தை நோக்கி திருப்பும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதுல வந்து பெரிய 1 ஏக்கர் 2 ஏக்கர்னாலும் இதுதான். இது வழிவிட்டதுக்கு அப்புறம் 11ஆம் இடம் கையில் எடுக்கும். அப்போ வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு போயிடும். அவ்வளோ பெரிய சொத்தே இதில் வந்து இருக்கு. பெரிய பெரிய மரங்கள், தென்னந்தோப்புகள், தோட்டம் துறவுகள், வீட்டில் அந்த தோட்டத்திலே வீடு கட்டி வாழுதல், இது எல்லாத்தையுமே குளுமையான பிரதேசமாக அதுக்கு அந்த மாதிரி கட்டி வாழும். அந்த அளவுக்கு இது வந்து காமிக்குது இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து. இது எல்லாத்தையும் விட வண்டி வாகனஸ்தானம், அந்த ஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம். வண்டினா ஒரு 2 வீலரில் நீங்கள் கை வைக்கணும்னா கூட இந்த 4ஆம் இடம் கொடுத்தால் மட்டும்தான் உண்டு. எல்லாருமே இன்னைக்கு 2 வீலர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்தம் நல்லாவே இருக்குதுன்னு தான் அர்த்தம். எல்லாருமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2 வீலரில் கை வைக்கணும்னாலே அந்த இடம் தான். ஒரு சைக்கிளில் கை வைக்கணும்னாலே அந்த இடம் தான். அப்போது காரு, நல்ல லக்ஸுரி காரு, மிக தரம் வாய்ந்த காரு, குவாலிட்டியான கார்கள். அந்த காலத்தில் காருக்கு ப்ளஸர்னா என்னது, ப்ளஸர் காருன்னா அப்போது அந்த மகிழுந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வாகனமாக கார்கள், தார் போன்ற வாகனங்கள், மிக உயரிய விலை கொண்ட தரம் கொண்ட கார்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தின் அந்த பரல் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாருக்குமே வந்து அமையும். பட் பரிகாரம் வந்ததுக்கு அப்புறம் அதையே உடைக்கக்கூடிய சக்தி, அந்த சரணடைதல் உங்ககிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து சரணாகதியோடு அந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா இந்த வீடு வண்டி வாகனம் சொன்னது எல்லாமே கிடைச்சிடும். பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கோங்க. இது செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக புரிந்து அறிந்து செஞ்சு முடிங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். வீடு வண்டி வாகன பிராப்தங்கள் அருமையாக உண்டு. காரோட நின்று போயிடுதா அப்படின்னா அப்படியும் இல்லை. அதுக்கு மேலே இருக்கிற வண்டிகள், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் வச்சுக்கோ. பயணம் அப்படின்னாலே அதற்கான வாகனங்கள் அதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஏரோப்ளேன் என்னடா சொல்கிற, கஞ்சிக்கே வழி இல்லையா, இவன் ஒருத்தன் வந்து உக்காந்துட்டு உயிர் எடுக்கிறான். அதல்ல, நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்களுக்கு இந்த கர்மா மூலியமாக உங்கள் பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் உங்களுக்கு என்ன தேவையோ அது சுபத்துவமாக கிடைத்துவிடும். லாரி அங்கே தான் வச்சிருக்கு. லாரி பிஸ்னஸ்ஸு, ட்ராவல் பிஸ்னஸ்ஸு எல்லாமே அதுக்குள்ளே தான் தொடக்கம். அந்த பாவம் தூக்கும், 4க்கு 4ஆம் இடம் தூக்கும். ஆனால் இந்த இடம் வழிவிட்டால் தான் அந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பார உந்துன்னாரு சீமான். பார உந்து லாரி, 16 வீலு, 32 வீலு, 56 வீலு, இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் அதுவும் அதில் தான் கையில் வச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பிஸ்னஸாக பண்ணுறது கண்டெய்னர் லாரிங்க. அப்புறம் இந்த ஆஃப் ஹைவேன்னு சொல்லப்படுகிறது. அதாவது ரோட்டில் ஓட்ட முடியாத வண்டிகள், அதாவது மெயின்ஸுக்குள்ளே போயிட்டு வர்றது, டம்பர், டோசர், புல்டோசர், அப்புறம் வந்து ஜேசிபி சார்ந்த விஷயங்கள், டிராக்டரு, விவசாய வாகனங்கள், விவசாய வண்டி வாகனங்கள், இது மாதிரி எல்லாமே ஆஃப் ஹைவேன்னு என்ன கிரேன்கள், பெரிய பெரிய கிரேன்கள், இது எல்லாத்தையுமே இந்த 4ஆம் இடம் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறவங்கலாம் இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சீங்கன்னா அளப்பரிய உன்னத நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைந்து விடுவீர்கள் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய சொத்து சுகம் 4ஆம் இடங்க. உங்களுக்கு வந்து அளப்பரிய ஒரு கௌரவத்தோடு வச்சிருக்கிற இடம் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கணும்.
வீட்டிலிருந்து செய்யும் தொழில் முதற்கொண்டு, விவசாயம் முதற்கொண்டு, உங்களுடைய வித்தைத்தனம் முதற்கொண்டு, படிப்பு முதற்கொண்டு, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இதுதான் கையில் வச்சிருக்கு. விவசாயம், தண்ணி தட்டுப்பாடு இதெல்லாம் நீங்கிறது அத்தனையும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். உங்க அப்பன் சொத்து, தாத்தன் சொத்து, மனைவி சொத்து, எல்லா சொத்தும் உங்க சொந்த சொத்தா மாறுற இடம் இந்த 4ஆம் இடம். இவ்வளோ பெரிய விஷயங்களை கையில் எடுத்துருக்கு. இதை எப்படி பாராட்டுறது, இதை எப்படி நீங்க கைக்குள்ள வச்சுக்கிறது. ராவணன் வச்சிருந்தான் பாருங்க, தமிழ் தாத்தன் ராவணன் 7 கிரகத்தையும் உள்ளங்கையில் வச்சிருந்தார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இந்த 4ஆம் இடத்தை நீங்கள் எப்படி உள்ளங்கையில் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த கன்னி வீட்டுக்கு 2ஆம் இடம் துலாம், 3ஆம் இடம் விருச்சிகம், 4ஆம் இடம் தனுசு. அந்த தனுசு அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். தனுசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வில் அம்பு. இந்த நங்கூரம் போடும்போது இப்படி இருக்கும். அந்த நங்கூரம் இப்படி இருக்கும், சென்ட்ரா ஒன்று மேலே போயிட்டு இப்படி இருக்கும். அந்த நங்கூரமும் இது சாரும். இது இப்படி சொல்கிறான், இதை போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா, பணங்காசு வச்சிருந்து இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உடனே வீடு கட்டுறது இந்த சொன்னதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? பணங்காசு இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்ய போய் கண்டிப்பாக இந்த 4ஆம் இட தேவைக்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் செய்யப்படும். தொழில் பண்ணால் தொழிலில் வளர்ச்சியாகி நல்ல லாபம் பணம் சம்பாதித்து இந்த இடத்த பூர்த்தி பண்ணுவீங்க. வேலை செஞ்சீங்கன்னா வேலையில் ஆகச்சிறந்த தன்னிறைவு அடைந்து நல்ல ஊதிய உயர்வால் ஆகச்சிறந்த பண சம்பாத்தியத்தால் இந்த 4ஆம் இடம் பூர்த்தி செய்யப்படும். அப்போ இந்த பரிகாரத்தை செய்ய போய் உங்கள் தொழிலும் சரி வேலையிலும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இந்த கனவுகள் இருக்கு பார்த்தியா, இந்த 4ஆம் இடம் சார்ந்த கனவுகள், அந்த கனவு சார்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னா வில் அம்பு, அந்த நங்கூரம். இதை கழுத்தில் போட்டுக்கலாம். இல்லை வில் அம்பு குதிரையில் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு வீரன் அந்த குதிரை மேலே உக்காந்து வில் அம்பை எய்தும் நிலையில் இருக்கக்கூடிய பொம்மையை உங்களுடைய வீட்டு வரவேற்பறையில் வைத்து கொள்ளுதல், படமாக போட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி, தொழில் செய்யும் இடமா இருந்தாலும் சரி, வீடு வரவேற்பறையாக இருந்தாலும் சரி, பெட்ரூமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடங்களில் போட்டு படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நலம். ஆகச்சிறந்த நலம். யானை பொம்மை இந்த 4ஆம் இடம். அப்போ அந்த யானையை மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி, மஞ்சள் கோடு இருக்கிற மாதிரி அந்த யானையை வச்சுக்கிறது, கீச்செயினில் போட்டுக்கிறது அந்த யானை பொம்மையை. இதெல்லாம் சைமல்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரிய பரிகாரம் இருக்குது. முதல்ல இதை முடிச்சிடலாம். அப்புறம் இந்த பாரத போர் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த போர்க்களம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்க்களம் தனுசு. அப்போது அந்த மாதிரி ஒரு படம் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டிங்கன்னா கூட போட்டு கொடுக்கும். பாரத போர் அந்த போர்க்களம் கொடு, அந்த படத்தை எப்படி இருக்குன்னு காமி அப்படின்னு சொன்னால் கொடுக்கும். அதை கூட படமாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய பார்வையில் அடிக்கடி படும்படி வைத்துக் கொள்ளுதல் மிக மிக நன்மையை உண்டாக்கும். நன்மையை உண்டாக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில்ல செஞ்ச கைவினை பொருட்கள் இதை வாங்கி வச்சுக்கிறது. மூங்கில் எல்லா இடத்துலையும் உங்கள் கையில் தட்டுப்படுற மாதிரி வச்சுக்கிறது. இது மிகப்பெரிய பரிகாரம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதுவும் உண்டு. மஞ்சள் கர்ச்சிப்பு வச்சுக்கிறது, மஞ்சள் ட்ரெஸ்ஸு அடிக்கடி யூஸ் பண்ணுறது, இந்த வீடு சார்ந்த விஷயங்களில் எது ஈடுபட்டாலும் மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நங்கூரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்து மூங்கில், போர்க்களம், மஞ்சள். இது அந்த வீட்டுக்கு யார் அதிபதி? அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்கு இல்லையா? அந்த வீடு குரு பகவானோடது, சொந்த வீடு, குரு பகவானோடது மூலத்திரிகோண வீடு. அந்த வீடு அப்படி இருந்தும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு தேவதையை கொடுத்துருக்கான். அது யாருன்னா பெருமாள். அதனால தான் சொல்கிறது, இங்கே ராகு உட்காந்தா என்ன சொல்லுவாங்க, கோதண்ட ராகு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த பெருமாள் வழிபாட்டை செய்தல் ஆகச் சிறந்த நலம். அதுவும் வியாழக்கிழமை செய்தல் ரொம்ப ரொம்ப நலம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஆகச் சிறந்த நலம். வீடு, வண்டி, வாகனம் அத்தனையும் அமைஞ்சு போயிடும்.
அது மட்டுமல்ல, குரு பகவானின் காரகமாகிய அரச மரம் அந்த இலை பவுடரை வந்து வியாழக்கிழமை தோறும் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த வழியை வந்து விட்டுரும். உழைப்புக்கு தங்கு தடை இல்லாமல் உழைக்க வைக்கும், வேலையை செய்ய வைக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆகச்சிறந்த பண வருமானத்தை கொடுக்கும். அந்த வருமானத்தின் மூலம் உங்களுக்கு வீடு, சொத்து, சுகம் எல்லாமே கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த விரல்ல வந்து தங்கம் போட்டுக்கலாம். அரச மர இலை பவுடர் வந்து வியாழக்கிழமை தோறும் குடிக்கலாம். பெருமாளை பார்க்கலாம். கொண்டக்கடலை வந்து அவருக்கு சாத்தலாம். அவன் கொண்டக்கடலையில் வந்து சுண்டல் பண்ணி அவருக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்கலாம். இது எல்லாமே உண்டு. மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை இந்த ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்ளலாம், தங்கத்தில் மட்டுமே. இவ்வளவு விஷயங்களை கொடுத்துருமா அப்படின்னா எந்த ஒரு பரிகாரமும் 48 என்பது ஒரு மண்டலம். 48 நாட்களோ அல்லது 48 வியாழக்கிழமை வாரமோ இதை மட்டும் செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானத்துக்கு வழி பிறக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், அதை வைத்து பணம் சம்பாதித்தல் நடக்கும். அந்த பணம் நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனத்திற்காக செலவு செய்வீர்கள். உங்கள் குறிக்கோளை நிச்சயமாக அடைவீர்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.